ஹாய் காய்ஸ், நான் தான் கிருஷ்ணா கண்ணன். உங்கள் சேனல் விசாரணை நடக்கிறது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச கடை, தம்ப்நெயில பார்த்தா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் விட எதுக்கு இத்தனை நாள் நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கிறது இங்கே வரைக்கும் எனக்கு கேட்குது. ஸோ அது வந்து ஒரு தனியாக ஒரு கண்டென்ட்டே இருக்குது. ஏன் நம்ம வீடியோ போடல, இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தனியாக ஒரு கண்டென்ட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்கமிங் டேஸ் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுத்தாவணி கேகேஆர் ஆர்ச் இருக்குல்லங்க. ஸோ அதை தாண்டி அந்த லைன் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா வி வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்து அவங்க என்னென்ன மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குவாலிட்டியாக இருக்கா இல்லையா, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, A to Z தரமாக தீவிரமாக செம்மையாக விசாரிச்சு சொல்லுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க ப்ரோ, உங்க பேர் என்னது ப்ரோ? கார்த்திக் என்னோட நேம். ஓகே, இந்த ஐடியா எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்துச்சு? இந்த மாதிரி கேம் சென்டர் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ பாஸ் தான் பண்றாரு, ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கீங்களேன். ஃப்ரெண்ட் வித் பாஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே வெளில ஆக்சுவலா அனிமேஷன் ஒர்க் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் ஐடி லைன் அந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவருக்கு தான் கோர் ஐடியான்றது அவர் தான். ஓகே. ஸோ ரெண்டு பேரும் கிளப் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த புதூர் லைன்ல வைக்கணும்னு எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? இல்ல, மதுரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ சவுத் சைட்ல வந்து கோயம்புத்தூர் தவிர்த்து எங்கேயுமே கிடையாது. சென்னை விட்டுட்டீங்கன்னா சவுத்ல சொல்றேன், கோயம்புத்தூர் மட்டும் தான் இருக்கு. கேமிங்க்கு பெருசா ஹை ரேஞ்சில் அப்படின்றது கிடையாது மதுரையில. ஒரு சில சின்ன சின்ன இது வந்திருக்காங்க, பட் ரொம்ப சஸ்டெயின் பண்ணி இருக்கலாம் அவங்க. ஓகே. அந்த ஒரு ரீசன் இருந்தது, அது ஒரு ஐடியா இருந்தது. ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு. புதுசா லான்ச்சா இருக்குமே, நமக்கு இதுக்கப்புறம் நமக்கு காம்படிட்டர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாமே. இனிமேல் உங்களை பார்த்து வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ நாம எந்த அளவுக்கு இதுல இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ நாம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோம். முக்கியமா பிளேஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால லொகேஷன், கரெக்டான லொகேஷன் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது சரியா இருக்கும் அப்படின்றக்காக தான். ஓகே ஓகே, இது பண்றேன். நல்லா நீட்டாவும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்னென்ன கேம்ஸ் ஐ மீன் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்கு உங்ககிட்ட? இப்போ என்னென்ன? PS4 இருக்கு. PS4 யூஸ் பண்றீங்க. PS5 இருக்கு. PS5 அப்புறம் VR கேம்ஸ் இருக்கு. VR கேம்ஸ் ஓகேங்களா. அப்புறம் ஸ்டீரிங் இருக்கு. ஓகே. அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்னால நீங்க இப்போ இது கொடுத்துட்டு இருக்கீங்க. Xboxம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஆடியன்ஸும் வர்றாங்க, கப்புள்ஸா வர்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் பிரைவேட் லான்ச் தனியா இருக்கு. கப்புள்ஸ் தனியா பிரைவேட் லான்ச் தனியா கொடுத்திருக்கீங்க. சோ அது ஃப்ரீ புக்கிங்ல பண்ணனும். மத்தபடி வர்றவங்க நார்மலா வர்றவங்க நார்மலா அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த அந்த பிரைவேட்டா நம்ம யூசேஜ் பண்றதுக்கு மட்டும் நம்ம வந்து ப்ரீவியஸா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் ஒரு 2 மணிக்கு அவங்க வராங்க. அது எப்படி உங்ககிட்ட கால் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு? வெப்சைட் மட்டும் தனியா இருக்கா? நம்மளோட இன்ஸ்டாகிராம்லயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் போட்டுருக்கோம். ஓகே. அதுலயே கேட்டலாக் இருக்கு. சோ ஒண்ணும் இல்ல, நம்பர் அவங்களோட ஜஸ்ட் கால் பண்ணி கூட நம்ம ஒரு கிளிக் பண்ணிட்டாலே ஆட் கோட் வந்துரும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெசேஜ் வந்துரும். நாங்களே ரீச் பண்ணிடுவோம், உடனே ரீச் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இப்போ பிரைஸ், இப்போ சொல்ல போனா மதுரையில வந்து PS4 PS3 இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. PS2ல இருந்தே நிறையவே இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க பிரைஸ்ன்றது எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருங்க? ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட எவ்வளோ, ரொம்ப லக்ஸரியா எவ்வளோ போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிரைஸ்னா? இப்போ PS4 வந்து ஃபர் ஹெட், இப்போ நான் சொல்ற ரேட் எல்லாமே ஃபர் ஹெட்டுக்கு சொல்றேன். PS4 வந்து ஃபர் ஹெட் வந்து 150 rupees. 150? எஸ். ஓகே ஓகே, சரிங்களா. இப்போ கிளப் பண்ணி ஆடுறவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்போ 300 rupees வரும். PS5 வந்து 200 rupees ஃபர் ஹெட். ஓகே சரிங்களா. இப்போ இதுவே வந்து நீங்க பிரைவேட் லான்ச்ல எடுக்கிறாங்க அப்படின்னா, லான்ச் தனியாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 கப்பலா வர்றாங்க. சப்போஸ் அவங்க அடிஷ்னலா ஒரு 3 பேர் 4 பேர் சேர்க்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பெரிய ஏரியாவா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ 500 rupees பர் கப்புள். 500 rupees. எஸ், விஐபி லான்ச்க்கு. ஓகே ஓகே. அடிஷனலா வர்ற ஒவ்வொரு பர்சனுக்கும் ஃபர் ஹெட் 200 rupees. ஓகே, அந்த கப்பிள்ஸ்க்கு 500, அது போய் எக்ஸ்ட்ரா வரவங்க 200 கொடுக்குற மாதிரி. ஓகே. சோ அது அவங்க பர்த்டே பார்ட்டியாவும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இன்ஸ்ட்ருமென்ட் கொண்டு வந்து நாங்க மியூசிக் ப்ளே பண்ணிக்கிறோம் அப்படினா நம்மட்ட ப்ளூடூத் ஆக்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, சப்போர்ட் பண்றோம். இந்த செட்டப்பே ஒரு மாதிரி இந்த டிஜே வைப்ல தான் ஒரு செட்டப்பே, அந்த ஃபுல்லா வொர்க் அவுட் எல்லாமே அப்படி தான் பண்ணிருக்கீங்க நீங்க. இது போக இன்னும்
பக்கத்துலேயே இப்போ நம்ம பண்ணிட்டு இப்போ இருக்கிறது இல்லையா, இதுக்கு 2-3 பக்கத்துலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ செகண்ட் இதே ஜாயின் பண்ற மாதிரியா இல்ல செகண்ட் தனியா? ஆமா, தனித்தனியாவே. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மட்டுமே தனியா எடுத்து பண்ற மாதிரி தனியா அந்த மாதிரி அந்த அப்புறம் இன் ஃபியூச்சர் கேரம் சம்பந்தப்பட்டது மற்ற கேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அது ரெடி ஆயிட்டு இருக்கு. கோயிங் ஆன், ப்ராசஸ் கோயிங் ஆன். ஸோ இன் அப்கமிங் டேஸ்ல அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ் கண்டிப்பா. ஓகே, கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க 200 ரேட் சொல்றீங்களா ப்ரோ, அது வந்து எவ்வளவு ஹார் கணக்குல என்ன மாதிரி 1 ஹவரா இல்ல இப்போ என்ன மாதிரி? 1 ஹவர் எல்லாமே 1 ஹவர் கணக்கு பண்ற மாதிரி வரும் நம்மளுக்கு. 1 ஹவர் கணக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ ஃபைனலா இப்போ வந்து நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு நீங்க என்ன பண்ணி தர முடியும்? இவ்வளவு பண்ணலாம், இது ஆஃபர்ஸ் எதுவும் பக்கத்துல இருக்கா? நம்ம பேசிக்கா என்ன ஆஃபர்ஸ் நீங்க கொடுத்துட்டு கண்டினியூஸா கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால இயர் அண்ட் 20% கொடுக்குறோம் ஓவரால் அமௌண்ட்ல இருந்து. இப்போ நீங்க 200 சொன்னீங்கன்னா அதுல 20% கம்மி பண்ணி 20% கொடுக்குறோம். இப்போ 200 பீஸ்னா இப்போ சிங்கிள் பர்சனா வர்றவங்களுக்கு சொல்லல. ஒரு 4 பேர் வர்றாங்க சேர்ந்து பண்ணும்போது ஒரு 1000 rupees, ஒரு 500 above போகும்போது ஓகே 500 above போகும்போது 20% நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ இந்த இயர் எண்டுக்காக ஃபெஸ்டிவல் டைம் கொடுக்குறோம். இப்போ சேனல்ஸ் இருந்து வரும்போது கூட ஒரு 5% கொடுக்க முடியும், நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம சேனல் பேரை சொல்லி வரவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து 25% ரவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். ஒரு அதான் சொன்னீங்களே கிரவுண்ட் டோட்டல்ல இருந்து நமக்கு 25% உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், என்ன மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க, என்ன மாதிரிலாம் அவங்க வச்சிருக்காங்க. அது எல்லாமே அவங்களுக்கு A to Z தரமாக தீவிரமாக சிறப்பாக நம்ம முடிச்சு விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்து இவங்களோட யூசேஜ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒர்த்தாக இருக்கா அவ்வளோ. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்குமே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. அவர் சொன்ன மாதிரி மதுரையில் ஓவரால் இந்த மாதிரி குவாலிட்டியில் கொடுக்கல. ஏன்னா ரூம்ஸ்மே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த பிரைவேட்டாக ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க. ஸோ அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விசாரணை நடக்கிறது சேனலை பார்த்து வந்திருக்கேன் ப்ரோ, நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25% வரைக்குமே அவருக்கு ஆஃபர் கொடுக்க நான் ரெடியா இருக்காங்க. ஸோ மறந்துடாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மாற சொல்லுங்க. எப்போ அது எண்ட் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் நீங்க எப்போ போனாலுமே 25% ஆஃபர் விசாரணை நடக்கிற சேனல் இருக்கிற வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு 25% சேனல் ஆஃபர் கன்ஃபார்மா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டா வீடியோ போற எல்லாருக்குமே இந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ரெகுலரா வீடியோ போறவங்களே வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க பார்த்தா லைக் பண்ற மாதிரி இந்த வீடியோ கையோடு நீங்க ஷேர் பண்ணிடணும். ஷேர் பண்ணாதான் அடுத்தவங்க யாராச்சும் வந்து பார்க்க முடியும். 2 வருஷம் நம்ம கம்முன்னு இருக்கிறனால நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூடியூப் கொண்டு போய் சேர்க்காது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே இதை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான சேனல் விசாரணை நடக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.